எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே கலவக்கீரையும் களியும் வேணும்னு ஒரே பிடிவாதமாக நிற்கிறாருங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு கலவக்கீரை உரிச்சு என்ற ஸ்டைலில் களி கிளற போகிறேங்க. சரி கலவக்கீரை உரிக்க போலாமா? ராய்களின்னு சொல்லு. ராய்களி மறந்துட்டேன். இருக்கிற உணவுகள்லயே அருமையான உணவுகள்ல அதுவும் ஒண்ணு ராய்களி. சரி போயிடலாங்களா? கலவக்கீரை போட்டு ராய்களி சாப்பிட்டா அடேங்க அப்பா, ஒரு உருண்டைக்கு 4 உருண்டையே உள்ள போகும். சரி, இன்னைக்கு எத்தனை உருண்டை சாப்பிட்றீங்கன்னு பாக்குறேன். அளவளவா சின்ன சின்ன உருண்டையே பிடி. அதுக்காக நீ இவ்வளவு பெருசா பிடிச்சின்னு வச்சுக்கோ. அவ்வளவு பெருசுல கையை தாங்க அது பிடிக்கிறதுக்கு. சரி, தாங்க கீரை பொரிச்சு கொடுத்தீங்கன்னா தான் கடவுள். நான் வாய் வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கணும், இல்லைன்னா ராய்களி கிடைக்காது. செல்வி, சரி வாங்க. செல்வி, உனக்கு கூட மாட இருந்து சேவகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். சரி, அது இல்லை, வந்து கீரை எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் செஞ்சு தருவேன்னு சொன்னேன், அதனால வந்துருக்கேன். அதுதான் ராய்களின்னு சொன்னதுனால உனக்கு சேவகம் பண்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். இப்போ என்னென்ன பொரிக்கிறது? இன்னைக்கு கீரை பொரிக்க என்னென்னு பொரிக்கிறேன்னு தலைதான் புறம் பொரிச்சிடாத, இங்க கீரை மட்டும் பொரிங்க. என்னென்ன கீரை பொரிக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? சரி பார்க்கலாங்க. என்னென்ன கீரை இன்னைக்கு எல்லாம் எடுத்து கீரை காமிக்க போறேங்க. மூக்கு ரெட்டைங்க பாருங்க. மூக்கு ரெட்டை, ரெட்டை மூக்கு. இதுதான் தாதராங்க. ஓ, தாதராவா? தாதரா கீரை. இது முத்துன கீரை ரொம்ப முரட்டத்தனமா இருக்கு. இளங்கீரை கொஞ்சம் போட்டுக்கலாம் உள்ள. பாருங்க, இதுதான் குமட்டை கீரைக்க. அது வந்து பூச்சி அரிச்சிருச்சுங்க, அதனால குமட்டைக்கீரையோட பூவு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இதுதான் குமட்டைக்கீரையோட பூவுங்க. இது வந்து இளங்கீரை. கீரைகளில் சில கீரைகள் எல்லாமே சேவகம் பண்ணுற கீரை இந்தாங்க. பூவோடு இருக்குது பாருங்க. பூ பாருங்க எவ்வளோ அழகுன்னு. அடேங்க அப்பா. இதையெல்லாம் போட்டு இன்றைக்கி மத்தியானம் அடடா இப்போவே நாக்கில் ஜொல்லூறுதுங்களே. நீ ராய்களி ஆக வரைக்கும் நம்ம இப்போ காத்துட்ருக்க முடியுமா? பாருங்க தொய்யக்கீரை. தானாவாழை பொரிச்சிங்களா? இந்தா இதெல்லாம் கரெக்டாக பொரிக்கிறேன்னு பார்த்துக்கோ. அங்கே போய் ஒருக்க பிச்சு போடுங்களோ, குப்பை மண்ணெல்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு. சரி பாருங்க, இந்த குப்பைக்கீரைங்க. டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க. இது விற்பனைக்கு வருதா என்னன்னு தெரியல. ஏனுங்க அலமையில ஐயா? அலமையில இப்போ இந்த கீரைக்கு பதில் ஆடுகளை திங்குதில்ல, இலைகள்லாம் எல்லாத்தையும் பொரிச்சு போடுறது. ஆடு திங்கிற இலைதலையெல்லாம் பொறிக்கிறதுக்கு ஆட்டையவே பிடிச்சி போட்டா தீந்துது. ஓ, அதுவும் நல்லது தான். ஆமாம், அந்த ராய்களிக்கு ஆட்டு குழம்பு அல்லது நாட்டுக்கோழி குழம்புலாம் இருந்தால் சூப்பராக இருக்குமில்ல? அது இந்நேரம் கழிச்சு பார்த்தா தெரியுதா? சரி வேண்டாம் இன்னைக்கு கலவக்கீரையே இட்டு அப்புறம் சரி வாங்க. வெடுன்னு வாங்க. அப்பத்தான் சீக்கிரமா களியுமே கீரையும் கிடைக்கும். நின்று நியாயம் பேசிட்டு இருந்தீங்கன்னா இது என்னது இங்க ஒரே ஒரு சூரியனாம் சரி பழுத்துக்குது. என்னடா இது பார்த்தீங்களா? இங்க பாருங்க. ஆமா, இதுதான் இந்த செடியில முதல் பழம். நேத்து நான் கேட்டிருந்த செடிகிட்ட எனக்கு ஒரு பழம் கொடுக்குறீங்க. சரி தான் கொடுத்தாச்சு. பாருங்க, சூரியனாம் சரி. இது என்ன பண்ணணும்னா இப்படி வாயில் போட்டுக்கோணுங்க. சூப்பராக இருக்குதுங்க. செல்வி, ஏங்க இந்த வெயிலில் போய் பிடுங்கிட்டு இருக்கிறீ? அடாடாடாடாடா பாரு, கொடை பாருங்க. எங்கள் வீட்டுக்காரம்மாளுக்காக ஸ்பெஷலாக ஒரு கொடை செஞ்சுருக்கேன். நீ பிடுங்க. இப்போ நீங்கள் கீரை வரைக்கும் கிளப்பி விட்டுட்டு என்ன கொடை பிடிக்கிற பார்த்தியா? நானே பாருங்க வேலை இப்போ இருக்கு. இயற்கையான கொடை பாரு, நிழல் பார்த்தியா? பாரு. சரி, அப்படியே பின்னாடியே வாங்க வைக்கல. நட இப்படி கொடை பிடிச்சிட்டே வர்ற வீட்டுக்காரர் வேற எங்காவது இருப்பாங்களா? இங்கேயே சுற்றி வர்றேன். நீ கொடையும் பிடிக்கிற ஒன்றும் பிடிக்கல. நீ பாட்டில் என்னமோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணோடு. ஆமாம், கீரை பிடிக்கிட்டு இருக்காளுங்க, கலவக்கீரை. அதுக்காக இப்போ மூலிகை டீ ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இது மூலிகை டீ ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்து இன்றைக்கி அசத்திடுறதானுங்க. அந்த அசத்துறதில் உங்களுக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுங்க. பேச்சிமா,
பேச்சிமா ஆஹா பேச்சி மேல நல்லா இல்ல நல்லா இருக்குது அதுவே கூப்பிட்டுக்கிறேன். புதுசா ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்க. புதுசா என்ன பேர் சொல்ல? நமி நமி பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமீனா. அடேங்க அப்பா, அந்த சந்தோஷத்துக்கு இந்த ரெட்டை பண்றதுக்காக இன்னொரு சந்தோஷம். இவாரு மூலிகை டீ போட்டு வந்தாச்சு. மூலிகை டீல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இங்க பாரு மூலிகை தான் இருக்கு போகுது. அங்க பாரு டம்ளர். அடங்க அப்பா, இங்க பாத்தியா? மூங்கில் டம்ளர் உனக்காகவே ஸ்பெஷலா தயார் பண்ணி கழுவிச்சா இல்லை சூப்பராக கழுவி இருக்கிற. இந்தா இதில் குடிச்சாதான் இறங்குவா. நீ பீங்கான் டம்ளர்ல குடிச்சிருப்ப, சில்வர் டம்ளர் குடிச்சிருப்ப, கண்ணாடி டம்ளர் குடிச்சிருப்ப. இந்த டம்ளர்ல குடிச்சிருக்கியா? குடிச்சு பாரு, சூப்பரா இருக்கு. சூப்பர் குடிச்சு பார்க்கல எப்படி இருக்குது. குடி 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 குடி. இந்தா இன்னும் வேணாலும் ஊத்தி குடி. போதும் போதும். உனைய மாதிரி கஞ்சம் பிடிச்சலாம் கொண்டு வர மாட்டேன், நிறைய கொண்டு வந்துருக்கிற. அளவா குடிக்க வேணும் எதையுமே. அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சாயிரு. அப்படியா? அளவுன்னு என்ன? 1 லிட்டர் தான் அப்படின்னு பெரியவங்களும் சொல்லி. அதான் அளவுனா 1 லிட்டர். 1 லிட்டருக்கு மேலே குடிச்சா எனக்கு கேளு. பாருங்க, கூடவே சேவ் பொன்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணிங்க, இந்த பொன்னாங்கண்ணி கீரை, தண்டங்கீரை, மலை பொரிச்சுள்ள ஓட்டங்க. இப்போ உள்ள உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கல் போட்டு முக்கி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு இப்படியே வச்சிட்டோம்னா புழுவுகளாக இருந்ததுன்னா சேர்த்து கீழே போயிரு. அப்புறமா கழுவிக்கலாங்க. வச்சிட்டீங்களா? விறகு வைக்கலாமா? இப்போ இதில் என்ன இப்போ ஸ்பெஷல்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன ஸ்பெஷலுங்க? இப்போ இந்த காஞ்சி போன இலைகள்லாம் மரம் எதுக்காக கை கொடுத்து தெரியுமா? எருவாகணும். ஆமாம். இது மண்ணில் மக்கி எருவாகிறது ஒன்று. இப்போ இந்த தலை இப்படி போட்டோம்னா இதுவும் நல்லா இப்போ எரிஞ்சு காஞ்சி போன இலையாச்சா நல்லா எரிஞ்சுக்கு. நம்ம எத்தனை தலையத்தான் போட்டு எரிக்கிறது? கொஞ்சமாக போடுறது நம்மளுக்கு தேவையான அளவு. இருக்கும். மூஞ்சி கிட்ட கொண்டு வந்து ஏற்கனவே கறிகருன்னு கறிபதனை கத்திரி மாதிரி இருக்குது. இதுல இது வேற இப்படி வேற மூஞ்சி கொண்டு வந்து. என்ன கத்திரிக்காய் பேரு? கறிபதனை கத்திரி. கறிபதனை கத்திரியா? ஆமா. அப்படி ஒரு கத்திரிக்காய் இப்பதான் கேள்விப்படுறேன். அப்புறம் போனதோட ஓடுறது என்ன இங்க அது பேரும் கூட தெரியாமையா? அப்படியா? இப்ப என்ற மூஞ்சி போய் நான் கண்ணாடியில் பார்த்தேன்னா அதுக்கு அதான் கறிபதனை கத்திரிக்காய். அப்படித்தானே? அப்படித்தான் இருக்குது. ஏற்கனவே கறிபதனை கத்திரி மாதிரி தான் இருக்குது. அப்படியா? முத்தி போன கறிபதனை கத்திரி மாதிரி ஆயிருக்கொண்டா. சரி சரி சரி. இந்த தீப்பெட்டி இந்தா கொண்டாங்க. கொஞ்சம் சிறையாட்டம் குச்சி குச்சியாக இருந்ததுன்னா அப்படியே பிடிச்சிக்கு. இது முடிக்கிற போது புடக்கம் மறைச்சிருச்சு. இரு அடுப்பு பற்ற வைக்கணும், அவ்வளோதானே. சூப்பராக போட்டு பற்றி பாருப்போ. இல்லை கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும் தெரியுமா? இதுக்கெல்லாம் மூளையே வேண்டியதில்லை, நம்மளா நினச்சிக்கிறது. கீரை உப்பில் ஊறிட்டு இருக்குதுங்க, உப்பு தண்ணியில். அதுக்குள்ளே நம்ம மிளகாயெல்லாம் போட்டு வெந்துட்டு இருக்குதுங்க. வேறு 5-7 மிளகாய் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஒத்தப்படையில் தான் போடணுமா? ஒத்தப்படையில் போடணும்னு யாரும் சொல்லலையே. இல்லை நீ சொன்ன இப்போ தான் கேட்டேன். 3, 5, 7, 9 அது மாதிரி இல்லையா? அப்படி வேணாலும் வச்சுக்கல. இந்த மிளகாய் வேக வரைக்கும் மூடி போட்டுடல, வெந்துட்டுக்கிட்டு. சரி நான் போய் கரெக்டாக பார்த்து தீ எரிச்சிட்டு இருங்க. நான் போய் கீரை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தீயெல்லாம் கரெக்டாக இருக்கிறீங்களா? இது என்ன கெட்டு போச்சாட்டாக்குது? வந்து பாரு. வந்து தான் பார்த்துட்டுருக்குறேன். எரியுது எவ்வளோ பிரமாதமாக எரியுது பார்த்தியா? கீரையெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. சுத்தமாக கழுவியா? நிமிஷம் உப்புல ஊற வச்சுட்டு இருந்து அப்புறமா தண்ணி நிறைய ஊற்றி 2-3 தடவை கழுவி எடுத்தாச்சு. சுத்தமாக கழுவியா? சரி நீங்களுமே அதுக்கு ஒரு வாட்டி சுத்தமாக கழுவிட்டு வந்துருங்களே. இன்னும் கொதியே பிடிக்கலையா?
நீ எனக்கு கரிபதனை கத்திரிக்காய்னு சொல்லிட்டியல்ல. கரிபதனை கத்திரிக்காய் நைஸாக இருக்கு. கலர் மட்டும்தான் கரிபதனை கத்திரிக்காய் மாதிரி ஆயிரு. இப்போ ஒரு கவிஞர் சொன்னார், கருப்பு நிறம் மட்டம் என்றால் தலை நரைக்கும் போது அழுவானேன் அப்படின்னாரு. உனக்கு லேசா நரைச்சது இல்ல? ஆமா. அப்புறம் உடனே அதை போடணும் இதை போடணும் கருப்பு பண்ணணும் அலையிறீங்களா? எதுக்கு அழுகுற? அப்படி கருப்பு மட்டமா அழுகிறது நீங்க பாத்தீங்களா? சரி போட்டி வைக்கலாமா யார்தெல்லாம் நரைச்சிருக்குதுன்னு கழுவிட்டு? இல்லை, என்றதெல்லாம் நரைச்சதை பற்றி நான் கவலையே படலை. நீங்கள் அப்புறம் கொஞ்ச நாள் டை அடிச்சுட்டு தானே தைக்க. அது பக்கத்து வீட்டுக்காரர் கேஸ் போட்டார், சாக்கடையில் பூரா அந்த டை கெமிக்கல் போகுதுன்ட்டு. அப்புறம் தான் விட்டுட்டேன். கேஸ் போட்டது எனக்கு தெரியலையே. உனக்கெல்லாம் தெரியுமா? கேஸ்னா இப்போ கோர்ட்டில் போய் போடல, ஊர் பஞ்சாயத்து கூட்டிட்டாரு. சரி சரி சரி, ரகசிய பஞ்சாயத்தா? ஆமாம். அப்புறம் தான் இது வேலையாகாது அப்படின்ட்டு அப்புறம் களி ரெடி ஆச்சுன்னா இடம் முடிச்சு உட்காந்துருக்கேன் நான். முதல் ஆளாக பந்தியில் நான் தாங்க. இடமே கிடைக்காது. பந்திக்கு உட்காந்தாச்சுங்க. என் முன்னாலே மட்டும் ஒரு இலை போட்டு, இலையும் கூட வேண்டாம், இந்த இலைகளையும் இப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வெந்துருச்சுங்க. கொஞ்சம் நேரம் வேற விட்டோம்னா கொஞ்சம் வெந்துக்கு கீரை போட்டுடலாங்க. இப்போ தான் கீரையே போடுறியா? நான் பந்தியில் இடம் முடிச்சு உட்காந்துட்டு கீரை போட்டுக்கிறேன். இப்போ தான் நீ இன்னும் எத்தனை வேலை இருக்குது? இப்போவே பந்தியில் உட்காந்துட்டு. சரி, அப்போ ஒரு தூக்கம் போட்டுட்டுமா? ரெடியானு கூப்பிடு. தூக்கத்துலேயே இருங்க என்ன நேரம் பார்த்தாலும். எத்தனை நேரம் தான் இது பார்த்துட்டு இருக்கிறது? அது வெந்து பார்த்துட்டு இருக்கிறக்கே இத்தனை கஷ்டம்னா செய்கிறவங்களுக்கு எத்தனை கஷ்டமாக இருக்கு. சரி ரைட், உனக்கு அதெல்லாம் வேலையாகாது. இந்தா எப்படி சரி இருங்க, நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன். உப்புந்தா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, அப்போ தான் பச்சையாகவே இருக்கு நல்லா வேகிற போதே. ரைட், இதையும் போட்டுக்கலாமா? இந்த கூறுகட்ட வேலையெல்லாம் செய்யாதீங்க, போக அந்த பக்கம். பூவை தூக்கி வீசுற பார்த்தியா? எவ்வளோ பாசமாக பொரிச்சு கொடுக்குறேன் நான். சரி போய் கரண்டி எடுத்துகிட்டு வாங்க வைக்கல, மரக்கரண்டியை ஓடுங்க. எத்தனை வேணும் நான் செய்கிறது? இந்த களி திங்கிருக்குங்க. களி கேட்டால் அப்புறம் வேலை செய்யாமல் திங்க முடியுமா? சரி எடுத்து மரக்கரண்டியா? ஆமாம். சின்ன கரண்டியா பெரிய கரண்டியா? இது ஏதோ ஒரு கரண்டி எடுத்துட்டு வாங்க. இருக்கிறது சொல்லு, கரெக்டாக சொன்னா தானே. சரி எல்லா கரண்டியும் எடுத்து வர்றேன். இருக்கிறதா ஒரே கரண்டி தான் போகும். இதே இங்கே படுத்துருக்குது இப்படி. அது வேற ஒன்றும் இல்லை, நீ ராய்க்களி செஞ்சு முடிச்ச உடச்சில அதை யாராவது ஆட்டை போட்டுறக்கூடாதுல்ல, அதனால தான் பக்கத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். ராய்க்களி இங்கே செய்ய போகிறது இல்லை, வீட்டுக்குள்ளே குக்கரில் வச்சு செய்ய போகிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தெரியாது, இளவு காத்த கிளின்னு சொல்லிட்டு, அதுதான் இது. இது இளவு காத்த கிளியா? ஆமாம், ராய்க்களிக்கு ஆயிருக்காக ரெடியாகி உட்காந்துருக்குற. நீ எப்போ ரெடியானாலும் சரி, நீ ஒரு பார்த்து எழுப்பிடு. நான் தூங்கினாலும் தூங்கிடுவேன். எந்திரிச்சு வராது ராய்க்களியே ரெடி ஆகாது. இங்கே நிழலில் ஜம்முன்னு தூக்கம் வந்தாலும் தரப்போறீங்க. ஒரு கவுத்து கட்டில் ஒன்று வாங்கி கூட. இது என்னமோ நான் தான் வல்லமே உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு. இப்போ காசுன்ற தான் இருக்குது. ஓஹோ, இப்படி வேற சொல்லிட்டீங்களா? நீ இது வீடியோ பார்க்குறவியல. இது எல்லா வீட்லையும் தெரிஞ்ச விஷயம் தானா? வீட்டில் இருக்கிற பொம்பளை கிட்ட தான் காசு இருக்கு. அதே ஏதாச்சும் 5 ரூபா 10 ரூபாய் இருக்கு. 5 ரூபா 10 ரூபா, சின்ன 5 ரூபா 10 ரூபாய் இல்லைங்க, 5 கோடி 10 கோடிங்க. யாருக்கிட்ட? உங்ககிட்ட. இப்படி வேற சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வேற. கீரை வந்தாச்சுங்க, கடை வேண்டியதா? மனம் அடிக்குது. அடிக்குதா? பச்சை வெங்காயத்தை போட்டுடலாம், கட்டி வச்சு பச்சை வெங்காயம். இது தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். நீ கடை வேண்டியதா? மனம் வருது உங்களுக்கு? சூப்பராக வருது. இங்கே பாருங்க, இந்த ராய்க்களி கிளறதுக்கு முன்னால் மிக முக்கியமான ஒரு வேலைங்க. இந்த வேலை செய்யாமல் அந்த ராய்க்களி கிளற முடியாது. அதனால அந்த வேலையை நான் செஞ்சிடறேன். பெரிய வேலை உங்களுக்கு தெரியாது. பாரு, அடுப்பை பற்ற வைக்கவும். பெரிய வேலை நான் செஞ்சாச்சு. இது இப்போ அவசரமாக இது நான் சொல்லியிருப்பேன்ல, சொன்ன வரைக்கும் பற்ற வச்சிருக்கோன்னு. சரியா?
சரி ஒன்று தடவை 10 வச்சுட்டா போகுது. இல்லை இருக்கு பாருங்க. இதில் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் மாவு எடுத்துக்கிறேங்க. வச்சாங்க எடுக்கல, கம்பியாமல் எடுக்கல, பிரச்சனை இல்லை. கூழ் கச்சுறதாங்க. இது 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இதை வந்து அடுப்பில் வைக்கிறோம். குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணுங்க. இது வந்து குக்கருக்குள்ளே வைக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. ஒரு 4 களி சேர்த்தே கலரு. நீ தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்கன்னா அப்புறம் தண்ணி ஊற்றி வச்சு சளி வருது, காய்ச்சல் வருது. தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில எறும்பு தயிர் போட்டு நல்லா காலைக்கு குடிச்சோன்னு வச்சுக்கோ, அப்படி ஒரு ருசியா இருக்கு. இப்படி கரைச்சிக்கல. இதுக்கும் ஒரு 2-3 டம்ளர் ஊற்றணும். இந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் எச்சு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் வரமாவு போட்டு கலருவோம். அதனால இங்க பாரு, எனக்கு 4 களி வேணும். இப்படித்தான் வேணும். ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பவே. கொதி வருதுங்க. கொதி வரும்போது கரைச்சதை எடுத்து இதுக்குள்ள ஊற்றி இப்படி கலக்கி விட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு இடத்துல கெட்டி ஆயிரு. பாருங்க இப்படி கூலாட்டாக வந்துருச்சு பாருங்க. கொதிக்குது பாருங்க. சரிங்க, இறக்கி இதில் மெய்யுங்க. இந்த குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே சூடாகிட்டு நம்ம மாவு போட்டு கலக்கிறக்குள்ளே இதில் வச்சிடலாங்களா? பாருங்க, நான் மாவு போட போகிறேன். ஒரு கிளற போகிறாரு. கலக்கிட்டே இருங்க. வைக்கல வரமாவு போட்டுக்கலாங்க. கலக்கிறக்கெல்லாம் ஒரு மிஷின் இல்லையா? கண்டுபிடிங்க வைக்கல மிஷினு. எத்தனை கண்டுபிடிக்கிறீங்க? சுலபமான வேலையில செஞ்சுக்கிறேன். கஷ்டமான வேலையில எனக்கு கொடுத்துருவேன். ரொம்ப கஷ்டமான வேலை. அடுப்பு பற்ற வைக்கிறது. பார்த்துக்கப்பா. நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் மாவு போட்டு கலரணுங்க. கலருங்க வைக்கல. ஐயோ, இப்படி கெட்டியாக வரைக்கும் கொட்டிகிட்டே இருக்கணும். வர மாவு போட்டு கலக்கிட்டே இருக்கணும். இது என்னோட ஸ்டைல். இங்கே பாருங்க, தெரியாமல் ராய்க்கடி வீட்டில் கேட்டுறாதீங்க. கேட்ட நிலைமை இதுதாங்க. கீரை பிடுங்கிறதுலேருந்து அடுப்பத்தை வைக்கிறதுலேருந்து கிளற வரைக்கும் எல்லாம் வேலையை போட்டுருவாங்க. அதனால் அவங்களுக்கு என்னைக்கு பிரியமாக ராய்க்களி கிளறாங்களோ அன்னைக்கு நாம் சாப்பிட்டுக்கணும். அதை தொந்தரவு இல்லாத வேலைக்கு. என்ன சாப்பிட்டா ஒன்றும் இல்லை ராய்க்களி கிளற போது ஜவ்வு மாதிரி இருந்ததா, இது எப்படா இப்படி இல்லை ஜவ்வு மாதிரி வருது அப்படின்னு பார்த்துட்டு நான். சரி கொஞ்சம் போடுற மாவு இது பார்த்துக்கிறேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கே கை வலிக்குது. இனிமேல் களி கேட்பீங்க. நாளைக்கும் வேணும் மாட்டேன். நீ 3 வேளையும் களியே போட்டினா சூப்பராக இருக்கு. சரி, இது குக்கரில் உள்ளுக்குள்ளே வைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி குக்கருக்குள்ளே வைக்கிற போட்டுடலாம். இப்படி ஓரமெல்லாம் எடுத்துட்டு இப்படியெல்லாம் குத்தி விட்டுட்டோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற களியெல்லாம் வெந்துக்குங்க. இப்படி பண்ணி விட்டுட்டேன் பாருங்க. அப்புறம் தண்ணி கொதிச்சிருச்சு. குக்கருக்குள்ளே வச்சிடலாம். தட்டம் 1 போட்டு மூடி வச்சிடலாம். செல்விமா, ஏனுங்க ஐயா? என்ன செல்விமா, ராய்க்களி ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாங்களா? பாருங்க, 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். திறந்து பார்த்துடலாங்களா எப்படியா இருக்குதுன்னு? ஒன்றும் தெரியுமா? மூடி ஓட்ட தெரியுமா? மூடி எடுத்தானே தெரியுங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. உள்ள நல்லா கெட்டியாக கிளறி உள்ள வச்சுட்டா வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு கலக்கி உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க. அப்படியே எடுத்து பாருங்க, இனிதான் இந்த ராய்க்களியினுடைய முக்கியமான கட்டமே வருது. இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான. குண்டா வேற சட்டி குண்டாவில்லை, அதனால உருண்டை பாருங்க. சட்டி மாதிரி குண்டா இருந்தா உருண்டை பிடிச்சி வச்சுங்க. அப்படி எடுத்து அப்படி போட வேண்டியதான். உருண்டை பிடிச்சி போட்டு காமிச்சிக்கலாம். பாருங்க, கீரையும் களியும் ரெடியாக இருக்குதுங்க. எல்லோரும் வாங்கி சாப்பிட்லாம். நீங்கள் வர முடியாதுனால உங்கள் வீட்லேயே எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.
இந்த மாதிரி களி கலரி பாருங்க எப்படி வருதுன்னு. சரி அதையும் கொடு. சரி. ரெண்டும் நல்லா இருக்கு. 4 உருண்டை தான் இருக்குது. 3 2 5 உருண்டை இருக்குது. நீங்க 4 தான் கேட்டீங்க. நீயே அந்த பாத்திரத்தை எடு. அந்த பாத்திரத்தை எடுனே. என்னடா அது இப்படி ஓடிட்டு இருக்குது. சரி களி களின்னு கதறிட்டே இருக்கிறீங்க. இந்தாங்க களி. கீரை வைக்கட்டுமா? சாப்பிடுங்க. எப்பவுமே சாப்பிட்ற போது நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. சமணங்கால் போட்டு அப்படி உட்காந்து சாப்பிடணும். இதுக்கு பேர் தான் சாப்பிட்றதுன்னு பேர். அப்படியே கீரை ஒட்டுக்கா வச்சு. ஆமாம், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு மந்திரம் இருக்குதுல்ல, அந்த மந்திரத்தை சொல்லாமல் சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. சொல்லுங்க மந்திரத்தை. சம்சாரம் வாழ்க, சம்சாரம் வாழ்க, சம்சாரம் வாழ்க. எப்போ சோறாக்கி கொடுக்காம நிற்கிறோமா பொழிகாம. எங்க அப்பா எடு அந்த களிமண் எடுத்துட்டு வா. அந்த உருண்டையில கொண்டா முதல்ல அதை முடியுங்க. ஆஹா சரி, எல்லாத்துக்கு வணக்கம் சொல்லிட்டு அப்புறமா சாப்பிடுங்க. இரு சாட் முடிச்சு அப்புறம் வணக்கம் சொல்லிக்கிறேன். இருந்தீங்க வைங்க. சாட் முடிச்சுட்டு அப்புறம் வணக்கம் சொல்லிக்கலாம். முதல்ல இது முக்கியமா அது முக்கியமா? அதுதான் முக்கியம். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த களிங்கீரை எப்படி இருக்குதுன்னு நான் எதுவுமே சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறேங்க. சரிங்க, பாய்ங்க.